ChatGPT AI வந்துகிட்டு எல்லாரையும் பயமுறுத்தி விட்டுருக்கு. அதை ஸ்டாப் பண்ணவே முடியாத அளவுக்கு அது போய் iOS 26 சொல்லி ஒரு பெரிய அப்டேட் ஒன்று வர இருக்கு. வாட்ஸ்அப்பை பழைய போன்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆப் ஒன்று வச்சிருக்கு மெட்டா கம்பெனி. வாட்ஸ்அப்பை நீங்க இதுக்கு பிறகு யூஸ் பண்ண முடியாம போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன், நான் அர்சர். இந்த வீக்ல நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான டெக் சம்பவங்களை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். OpenAI வந்துட்டு ChatGPT O3 சொல்லி ஒரு புது வெர்ஷன் ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதை டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது அதை வந்துட்டு ஷட் டவுன் பண்றதுக்கு அவங்க ப்ராம்ப்ட் கொடுத்துருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்துகிட்டு த்ரெட் பண்ணிருக்கு. நான் ஷட் டவுன் பண்ண முடியாத அளவுக்கு அது வந்துட்டு போயிருக்கு சொல்றாங்க. 100 தரம் அவங்க கொடுத்த டெஸ்ட்ல வந்துட்டு 7 தரம் வந்துட்டு அது வந்துட்டு ஷட் டவுன் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. இது வந்துகிட்டு ஒரு பெரிய ஒரு ஏஐல ஒரு கன்சர்னா பார்க்கப்படுது. ஸோ இப்போ அதை வச்சு நிறைய நம்ம சேஃப்டி மெஷர்ஸ், சேஃப்டி கன்சர்ன்ஸை கொண்டு வரணும்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு முதல் வெர்ஷன் வந்துட்டு O4 சொல்ற வெர்ஷன். இது வந்துகிட்டு ஒரே ஒரு தரம் தான், அந்த 100 தரம் டெஸ்ட் பண்ணதுல ஒரே ஒரு தரம் தான் ஷட் டவுன் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. அப்போ இதை பார்த்தோம்னு சொன்னால் இது ஒவ்வொரு வெர்ஷன்லையுமே இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு க்ரோ ஆகிட்டு போயிட்டே இருக்கு. ஸோ ஃபியூச்சரில் அது வந்துக்கிட்டு நம்ம எல்லாரையுமே ஓவர்டேக் பண்ணிடும்னு சொல்லி பயப்படுறாங்க ஆக்கள். அதாவது ஸ்டோரி, வாட்ஸ்அப் பழைய ஃபோன்ஸுக்கு வந்துட்டு சப்போர்ட்டை நிப்பாட்ட போகுது. இட்ஸ் மீன் நீங்கள் பழைய மொபைல்ஸ் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் அது உங்களால் யூஸ் பண்ண முடியாமல் போகலாம் இனிமேல் வாட்ஸ்அப். ஸோ அவங்க மேலேயே இதை செய்யறதுக்கு இருந்தாங்க. இப்போ ஜூன் வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் எந்தெந்த மொபைல்ஸ்ல எல்லாமே வாட்ஸ்அப் டவுன் ஆக போகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், நீங்கள் iPhone 5s வச்சிருக்கீங்க, இல்லை iPhone 6 இல்லாட்டி iPhone 6 Plus வச்சிருக்கீங்கன்னு சொன்னால் அது சார் டவுன் ஆகும். அடுத்தது ஆண்ட்ராய்டில் Android 5.0க்கு பழைய வெர்ஷன்ஸ் எல்லாமே அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இப்போ Android 16 வர இருக்கு. ஸோ நீங்கள் இது இப்போவுமே Android 5 வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு பிரச்சனையாகும். சிலர் வந்துட்டு பழைய ஃபோன்ஸே யூஸ் பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு இந்த புது அப்டேட்ஸ்லாம் தேவைப்படாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக வரலாம்னு சொல்லி யோசிக்கும். உங்களோட செட்ஸ் எல்லாமே பேக்கப் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன்ஸ் அதில் தராங்க. ஸோ அதில் பேக்கப் பண்ணிட்டு நீங்கள் புது ஃபோனுக்கு மாறலாம்ங்கிறது தான் சொல்கிறாங்க. பழைய ஃபோன் வைத்திருப்பவர்களுக்கு வாட்ஸ்அப்புக்கு ஒரு பிரச்சனையாக தான் இதாமையே போகிறது. மூணாவது மெயின் ஸ்டோரியை பார்த்தோம்னு சொன்னால், iOS வந்துட்டு அவங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட நேம்ஸை சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ 16, 17, 18 சொல்லி இருந்தாங்க. அப்படியே திடீர்னு 26க்கு ஜம்ப் ஆகுறாங்க. இந்த இயர் ரிலீஸ் பண்ண போற அவங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு iOS 26 சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ 2025 வந்தாலும் 2026 OnePlus போட்டு 26 அதை கூடுதலாக நெக்ஸ்ட் இயர் தான் யூஸ் பண்ண போறாங்க. அப்போ இதை வச்சு பார்க்க போனோம்னு சொன்னா, இப்போ iOS வந்துட்டு சாம்சங் பழைய ஃபார்முலாவை ஃபாலோ பண்ண தொடங்கியிருக்காங்க. இப்போதான் இதையே கொண்டு வரீங்களான்னு கேட்குற மாதிரி தான் ஐபோன் எல்லா மூவ்ஸும் இருக்கு. இப்போ நம்ம சாம்சங்கை பார்த்தோம்னு சொன்னால், சாம்சங்கோட ஃப்ளெக்ஸிப் ஃபோன் எல்லாமே வந்துட்டு S25, S26 அந்த மாதிரி தான் வரும். ஸோ இதை தான் அப்படியே உல்டாவா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ஆப்பிள் யூஸ் பண்ணதோட இருக்கு. இதுக்கெல்லாம் மூத்த ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் விண்டோஸ் வந்துட்டு 95, Windows 98, Windows 2000 சொல்லி அந்தந்த இயரை வச்சு ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போவே. ஸோ அது மாதிரி இப்போ இவங்களும் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னு சொன்னால் iOS, Wear OS, Apple tvOS இது எல்லாத்துக்குமே 26 சொல்லி நேம் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த கார் மாடல் மாதிரி அந்த இயர் ரிலீஸ் ஆகிற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு அந்த பேர் இருக்குது. ஸோ நமக்கு யூசர்ஸுக்கு வந்துட்டு அது ஒரு ஈஸியாக தான் இருக்குது. எந்த இயர் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரிலீஸ் ஆனிச்சுன்னு சொன்னால் ஒரு -1 போட்டு பார்த்தோம்னு சொன்னால் கண்டுபிடிக்கும். அடுத்தது ஆப்பிளை சுற்றி நிறைய சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆப்பிளோட ஷேர்ஸ் வந்துட்டு டோவாது. அடுத்தது ட்ரம்ப் ஒரு பக்கம் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது ஆண்ட்ராய்டு எல்லாமே இப்போ புது ஓஎஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, புது ஃபீச்சர்ஸை கொண்டு வராங்க. அடுத்தது அப்படியோட மெயின் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொன்னால், ஒரு புது டெக்னாலஜி வந்துச்சுன்னு சொன்னால் அது வந்துட்டு ஒரு பயனியர் ஆகிற வரைக்கும் வச்சிருப்பாங்க. இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராக இருக்கிறது வந்த உடனே டெஸ்டிங் மாதிரி எல்லாம் இதை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. நல்ல ஒரு ஸ்டேபிளான வெர்ஷனுக்கு வந்தது பிறகு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ அதனால தான் நம்ம பார்க்குறதுக்கு ஐஃபோனோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே லேட்டாகி வந்துட்டு 5 வருஷத்துக்கு பிறகு 10 வருஷத்துக்கு பிறகு சாம்சங் இன்ட்ரடியூஸ் பண்ணி எத்தனை வருஷத்துக்கு பிறகு தான் அவங்களோட டிவைசஸ்ல இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வரும். ஆனால் இப்போ இது வந்துக்கிட்டு இந்த ஏஐ உலகத்தில் ஒவ்வொரு நாளுமே எல்லாருமே புது விஷயங்களை அடாப்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறதுல இந்த ஆப்பிளோட ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் அடி வாங்கிட்டு இருக்கு. ஐஃபோன் யூசர்ஸ் என்னதான் பெரிய சீனை போட்டுக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஆள் மனசுல ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும், இந்த ஃபீச்சர்ஸ்லாம் நம்மளுக்கு இல்லையே. ஸோ இப்போதான் லேட்டஸ்டா வந்துட்டு பேட்டரி எத்தனை %, நீங்கள் பேட்டரி சார்ஜ் போட்டீங்கன்னு சொன்னால் இது ஃபுல் ஆகிறதுக்கு நீ எவ்வளோ டைம் எடுக்குங்கிற கால்குலேட் பண்ணி அதை ஏஐ கால்குலேட் பண்ணி தர மாதிரி கொடுத்துருந்தான். இதை போட்டு சோசியல் மீடியாவில் பொழந்துக்கிட்டு இருந்தான். இப்போ தான் இதையே நீங்கள் கொண்டு வரீங்களான்னு சொல்லி போட்டு கலாச்சிட்டு இருந்தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே இப்போ அடி வாங்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் நம்மளையே தாக்குறாங்க பாஸ்ங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு ஆப்பிள்டன் இல்லை. அடுத்து நம்ம பிரீஃப்ஸ் பார்க்கலாம். ஜிமெயில வந்துக்கிட்டு ஜிமெயில் சமரைஸ் எல்லாமே கொண்டு வர போறாங்க. அவங்களோட ஜிமெயிலில் இருக்கிற இமெயில் ஒரு த்ரெட் அப்படியே சமரைஸ் பண்ணி கொண்டு வராங்க. இப்போ புது இமெயில் வந்துச்சுன்னா அந்த சமரி வந்துட்டு ரிஃப்ரெஷ் ஆகும்னு சொல்லி சொல்றாங்க. இதை வந்துக்கிட்டு அவங்களோட பெய்ட் யூசர்ஸுக்கு கொடுக்குறாங்க. கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் வச்சிருக்கிறார்களுக்கு இதை கொடுக்குறாங்க. அடுத்தது பெய்ட் ஏஐ வச்சிருக்கிறார்களுக்கும் இந்த ஃபீச்சர்ஸை கொடுக்குறாங்க. அடுத்தது இலன் மஸ்க் தான் இந்த வீக்ல சிறைய சம்பவங்களை செஞ்சு வச்சிருக்காரு.
முதலாவது ஒயிட் ஹவுஸ்ல இருந்து நான் வெளியே இருக்கிறேன், இங்கு எனக்கு வேலை கிடையாது சொல்லி எலன் மஸ்க் வந்துட்டு ஒயிட் ஹவுஸ்ல இருந்து வெளியே இருக்காரு. என்னன்னு திரும்பி போய் பார்த்தா அங்கே டெஸ்லா வந்துக்கிட்டு செம்மையா அடி வாங்கியிருக்கு. டெஸ்லா கார்ஸ் சேல்ஸ் எல்லாமே குறைஞ்சிருக்கு. நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அடுத்தது முக்கியமான பிரச்சனை, அந்த டெரிஃப் போட்ட ட்ரம்ப்ல இவருக்கும் சில பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றாங்க. எலன் மஸ்க்குமே இதனால அடி வாங்கிட்டு இருந்தார். அவரோட ப்ராடக்ட்ஸ்லயுமே நிறைய பிரச்சனை வந்து அந்த சைனாவோட ஒரு சண்டை ஏற்பட்டதுனால ட்ரம்ப் இதை கொண்டு வந்ததால இவருக்கும் இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது முக்கியமாக டோஜ்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்காங்க. அதுக்கு நிறைய அலிகேஷன்ஸ் வந்திருக்கு. கோர்ட் எல்லாமே நிறைய கொஸ்டின் பண்ணியிருக்கு, டோஜை வச்சு என்ன செய்றீங்கன்னு சொல்லி. அந்த மாதிரி அதுல இருந்து விலகுறேன்னு சொல்லி போனவங்க போல நான் இப்போ ஒயிட் ஹவுஸை விட்டே முற்று முழுதாக போகிறேன், விடை பெற்று செல்கிறேன் என்று சொல்லியிருக்காரு. அடுத்தது இந்த வீக் நியூஸ் ஒன்று வந்துருக்கு. 2024 கேம்பெயின் டைம்ல எலன் மஸ்க் வந்துட்டு ஒரு பெரிய போத கையா இருந்திருக்காரு சொல்லி எலன் மஸ்க் வீடியோஸ்லாம் பாத்தீங்கன்னா சரி, ஜோ ரோகன் ஒரு பாட்காஸ்ட்லயே கஞ்சா மேன் சொல்லி கஞ்சா அடிச்சு காட்டிட்டு இருப்பாரு. ஸோ அதெல்லாமே பெரிய ஒரு இதான விஷயம். அடுத்து இதோட சேர்த்த மாதிரி பார்த்தோம்னு சொன்னா ட்ரம்ப் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப்னு சொல்லி ஒரு அம்மா இருக்காங்க, அவங்களோட போனை ஹேக் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. ஏஐ யூஸ் பண்ணி தான் இதை ஹேக் பண்ணிருக்காங்க. ஏஐ வாய்ஸை யூஸ் பண்ணி இதை ஹேக்கிங் நடந்திருக்கு. அதை வச்சு நிறைய கண்டெக்ட் எல்லாமே மிஸ்யூஸ் ஆயிருக்குங்கிற மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ ஒயிட் ஹவுஸை போட்டு சம்பவங்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியும் ஏற்கனவே சிக்னல் ஆல்டர்னேட்டிவ் வெர்ஷனோட யூஸ் பண்ணியிருந்தாங்க, அதுவுமே வந்துட்டு ஹேக் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஒயிட் ஹவுஸ். அடுத்தது XAI க்ரோக்னு சொல்லி ஒரு ஏஐ இருக்கு. அதை வந்துட்டு டெலிகிராமோட ஜாயின் பண்ண போறாங்க. டெலிகிராமோட 1 இயருக்கு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. $300 million அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க. டெலிகிராம்ல வந்துட்டு பாட்ஸை யூஸ் பண்ணலாம். டெலிகிராம்ல ஃபவுண்டர் ட்ரோ வந்துட்டு அதை ஒரு சின்ன வீடியோ ஒன்று போட்டு காட்டியிருந்தாரு. ட்ரோக்கை வந்துட்டு டெலிகிராமோட இன்டெகிரேட் பண்ணிருக்கு. அது வந்துட்டு நம்ம செட்லேயே டெலிகிராம் செட்லேயே சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. நிறைய வேலைகள் அதை செய்து பிஸ்னஸுக்கு அதை யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி சொல்றாங்க. செட்டை சம்மரைஸ் பண்றது அந்த மாதிரியான வேலைகளையும் அதனூடாக நம்ம செய்து கொள்ளலாம். இதுல சம்பவம் என்னன்னு சொன்னா, ட்ரோ வந்துட்டு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, எப்படி நாங்க இன்டெகிரேட் பண்றோம்னு சொல்லி. உடனே எலன் மஸ்க்ல வந்து எந்த கான்ட்ராக்டும் நாங்க போடவில்லைன்னு சொல்லி அதுல வந்துட்டு ட்வீட் பண்ணியிருந்தாரு. திரும்ப ட்ரோ வந்து லீகல் நாங்க இன்னும் டாக்குமெண்ட் சைன் பண்ணல, பட் பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சு இந்த மாதிரி போட்டிருந்தேன். இவனை கூட இப்படிதான் பேசுறது, நான் ஏற்கனவே சொன்ன தலை பெரிய போத கைன்னு சொல்லி இந்த மாதிரி சம்பவங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பாரு நம்ம எலன் மஸ்க். அடுத்தது எக்ஸ் வந்துகிட்டு இந்த வீக் டவுன் ஆயிருக்கு. திரும்பவுமே நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பிரச்சனையில இதுவரை பிரச்சனைங்கிற மாதிரி, அதாவது நம்ம முன்னாள் ட்விட்டர் அது வந்துட்டு டவுன் ஆயிருக்கு. இந்த அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா சாம்சங் UI 8 வந்துட்டு பீட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நல்ல ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் அது முழுசா டெஸ்ட் வரல, பீட்டா வெர்ஷன்ஸ் தான். ஸோ இன்னும் யூசர்ஸுக்கு அது வராது. பீட்டா டெஸ்டர்ஸ் தான் அதை டெஸ்ட் பண்ணி சில கருத்துக்களை வெளியிட்டு இருக்காங்க. DeepSeek R1 மாடலில் வந்துட்டு ஹக்கிங் ஃபேஸ்னு சொல்லி ஒரு ரெப்போசிட்டரிக்கு அதில் ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ அந்த டாக்குமெண்டேஷன்லாம் போடல, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அந்த மெக்கானிசத்தை போட்டு விட்டுருக்காங்க. ஸோ ஓப்பனில் அதை எல்லாரும் எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்தது யூடியூப் ஷார்ட்ஸில் வந்துட்டு நீங்கள் கூகுள் லென்ஸை யூஸ் பண்ணி சர்ச் பண்ணலாம். ஸோ எல்லாமே பிஸ்னஸ். ஸோ அது ப்ராடக்ட்ஸை காட்டும், நீங்கள் அதை போய் பர்ச்சேஸ் பண்ணுவீங்கிற மாதிரி கான்செப்ட் தான் கொண்டு வராங்க. ஸோ இது நீங்கள் ஃபியூச்சரில் எதிர்பார்க்கலாம். ஸ்ரீலங்கா பக்கம் வந்தோம்னு சொன்னால் கவ்டெக் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லி புதுசாக ஒரு கம்பெனியை ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் ஆரம்பிக்க போகிறாங்க. கவர்மெண்ட் ஆன் பிரைவேட் கம்பெனிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. இது என்னன்னு சொன்னால் ICTA சொல்லி ஒரு ஏஜென்சி இருந்துச்சு, ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் விஷயங்கள் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி. அதை மாடர்னைஸ் பண்ணுறாங்க. இதுக்கு நிறைய பேர் வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. இது வந்துக்கிட்டு ஒரு நல்ல மூவ்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பெரிய சம்பவம் என்னென்னு பார்த்தா, ஸ்ரீலங்காவோட பென்ஷன் டிபார்ட்மெண்ட் டேட்டா பேஸ் வந்துட்டு ஒரு லீக் கொண்டு நடந்திருக்கு. அதை ஹேக் பண்ணியிருக்காங்க. க்ளோக் ரேன்சம் வேர் அட்டாக் தான் அது நடந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு அவங்க ஏப்ரல்லையே ஹிண்ட் பண்ணியிருந்தாங்க. PAன்னு சொல்லி போட்டு ஸ்டார் போட்டு .lkன்னு சொல்லி இந்த வெப்சைட்டை நாங்கள் எக்ஸஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது என்னன்னு சொல்லி ரிவீல் பண்ணல. இந்த May 26 தான் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. பென்ஷன் வெப்சைட்டை நாங்கள் டேட்டா எல்லாமே எடுத்துட்டோம்னு சொல்லி PIIன்னு சொல்கிறோம், பர்சனல் ஐடென்டிஃபையபிள் இன்ஃபர்மேஷன்ஸ். இது எல்லாத்தையுமே நிறைய எடுத்து டார்க் வெப்ல போட்டிருக்காங்க. இது வந்துட்டு இதை பார்த்தோம்னு சொன்னால் லேண்ட்ஸ்கேப் வைஸா எல்டர் சிட்டிசன்ஸ் தான் கூட பேர் இருப்பாங்க. பப்ளிக் செக்டர்ல இருந்த பென்ஷனியர்ஸ் அவங்களோட எல்லா டீடைல்ஸுமே அவங்க எடுத்துட்டாங்க சொல்றாங்க. இது ஸ்ரீலங்கன் ஹிஸ்டரியில் நடந்த ஒரு பெரிய ஒரு லீக்னு சொல்லப்படுது. 617 GB டேட்டா வந்துகிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய ஒரு கன்சர்ன் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். பர்சனலி ஐடென்டிஃபைபிள் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் லீக் ஆயிருக்குங்கிறது ஒரு சின்ன விஷயம் இல்லை. ஸ்ரீலங்காவில் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஹேக் பண்ணி பலறதுக்கு இந்த பக்கம் வரானுங்களான்னு சொல்லி தெரியல, பட் ஸ்ரீலங்கா கூடுதலாக இந்த டைம்ல டார்கெட் பண்ணப்படுது.
அடுத்தது ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டும் சில இதில் வந்துட்டு இம்போஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம ரிக்வஸ்ட் பண்ணுறோம். சென்ட்ரல் பேங்குமே இந்த வீக் ஒரு அப்டேட் ஒன்று பண்ணியிருக்கு. கம்ப்ளீட் நியூஸ் வந்தோடனே நம்ம அடுத்த வீக் அதை அப்டேட் பண்ணுவோம். பேங்க் எல்லாமே வந்துக்கிட்டு செக்யூரிட்டியை கட்டாயமாக பார்க்கணும். இது வந்து ஆப்ஷனல் இல்லைங்கிற மாதிரி சென்ட்ரல் பேங்க் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வந்திருக்கு. ஸோ இப்போ உங்களோட வீட்டில் பென்ஷனியர்ஸ் இருந்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை கொஞ்சம் அவங்கள கன்சர்ன் எடுத்து இதெல்லாம் சொல்லுங்கள், இந்த மாதிரி நடந்திருக்கு, இதெல்லாமே இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஸ்கேம் கால்ஸ் வரலாம், அவங்களோட மொபைல் நம்பராக இருக்கலாம், அவங்களோட டேட் ஆஃப் பர்த், அவங்களோட ஃபுல் நேம் இதெல்லாமே ரிலீஸ் ஆகிருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு ஸ்கேம்ஸ் அதுதான் நடக்கிறது சான்சஸ் கூட இருக்கு. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஸோ மோஸ்ட்லி இந்த வீக் நடந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது பொலையா சொல்லியிருந்தாலோ இல்லை மிஸ் பண்ணியிருந்தாலோ கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீக் உங்களை சந்திக்கிறேன். பீஸ் அவுட்.